SCIAS Academy channel subscribe பண்ணுங்க. So, good evening. இன்னைக்கு நம்ம 13th ஜூலையோட நியூஸஸ் along with MCQs பார்க்க போறோம். ஓகேங்களா? So, let's start. First news என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 27% for other backward caste, 10% for economically weaker section in national quota medical seats. ஓகேங்களா? All India quota introduced in 1986 under Supreme Court direction. ஓகேங்களா? அதாவது இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல ஆல் இந்தியா கோட்டால வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? எஸ்பெஷலி பிஜி எக்ஸாம்ஸ்ல எவிடென்ட்டாவே இருந்துச்சு. ஸோ ஆல் இந்தியா கோட்டாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் ரிசர்வேஷன் அவைல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா அதை ஓபிசிஸ்க்கும் இடபிள்யூஎஸ்க்கும் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆல் இந்தியா கோட்டால வந்து ஏன் ஓபிசிஸ்க்கும் இடபிள்யூஎஸ்க்கும் முன்னாடி ரிசர்வேஷன் கொடுக்கல அப்படின்னா இந்த டைரக்ஷன் ஆல் இந்தியா கோட்டா அப்படிங்கிறது 1986 ஃபார்ம் பண்ணப்பட்டது. அந்த டைம்ல வந்து ஓபிசிஸ்க்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகல. இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது ரீசெண்டா தான் 2019 தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இந்த 1986 இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன்ஸ் மூலமா கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ரிசர்வேஷன்ல இருந்து கொஸ்டினை frame பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? So which among the following statement is not correct about reservation? ஓகேங்களா? So option A என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா initially reservation is provided only for SC ST community students. ஓகேங்களா? Option B initially the constitution specifies the reservation for only 10 years. அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஸ்டாப் பண்ணப்படணும். ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா திருப்பி எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருந்த ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் சி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் ரிசர்வேஷன் இன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஆப்ஷன் டி என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ரிசர்வேஷன் வாஸ் introduced by 103rd Constitutional Amendment Act of 2019. ஓகேங்களா? சோ இதுல கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி there is no provision for reservation in constitution அப்படிங்கிறது தான் தவறு. பிகாஸ் கான்ஸ்டிடியூஷன்ல ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட ப்ரொவிஷன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 16 ஃபண்டமெண்டல் ரைட்லயும் இருக்கு. அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர்டிகல் 46லயும் இருக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா charge sheet filed against former special DGP in harassment case. ஓகேங்களா? சோ இது வந்து ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை. ஓகேங்களா? சோ பட் இந்த நியூஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா விஷாகா கைட்லைன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம क्वेश्चंस ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். which among the following is related to விஷாகா கைட்லைன்ஸ்? ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் டிராபிகிங், அதாவது குழந்தைகளை கடத்தல இருந்து காப்பாற்றுறது, அதாவது கடத்தி தவறான வழிகளில் யூஸ் பண்றதுல இருந்து காப்பாற்றுறது. அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். ஓகேங்களா? விமன் ப்ரொடெக்ஷனை பத்தி பேசுது. ஓகேங்களா? அது ஒர்க் பிளேஸ் விமன் ப்ரொடெக்ஷனை பத்தி பேசுது. ஆப்ஷன் சி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைகளை காப்பாற்றுறது. ஆப்ஷன் டி ப்ரொவைடிங் ப்ராப்பர் எஜுகேஷன் டு த சில்ட்ரன்ஸ், அதாவது குழந்தைகளுக்கு சரியான முறையான கல்வி அப்படிங்கறத வழங்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா விஷாகா கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். ஓகேங்களா? அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் தான் விஷாகா கைட்லைன்ஸ் பத்தி பேசுது. ஓகேங்களா? விஷாகா கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் 1997 அப்படிங்கிற வருஷத்துல கொடுத்த ஒரு கைட்லைன்ஸ் தான் இந்த விஷாகா கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது. விஷாகா கேஸ்ல கொடுத்த ஒரு கைட்லைன்ஸ். ஓகேங்களா? சோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் from sexual harassment at workplace act government frame பண்ணாங்க. ஓகேங்களா? 2012-2013ல government frame பண்ணாங்க. சோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோலா ஐடியல் among 14 artworks to be returned by Australia. அதாவது ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா கலை பொருட்கள் நிறைய அங்க இருக்கு. ஓகேங்களா? அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் இல்லீகல் முறைகள், அதாவது கடத்தி திருடி கொண்டு போகப்பட்ட ஆர்ட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது தான் ஆஸ்திரேலியா நிறைய இருக்கு. அது இந்தியாவை சம்பந்தப்பட்டது. அதுல நிறைய பொருட்களை திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா 14 கலை பொருட்களை திருப்பி அனுப்புறாங்க. அதுல வந்து
சோழர் காலத்து சிற்பங்கள் ஐடியல்ஸும் இருக்கு. ஓகேங்களா? சோ இதை பேஸ் பண்ணி நம்ம क्वेश्चन என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா which among the following is the royal flag emblem of cholas? ஓகேங்களா? சோ சோழர்களோட ராயல் பிளாக் எம்பலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ ஃபிஷ், பி bow and arrow, ஆப்ஷன் சி டைகர், ஆப்ஷன் டி லயன். ஓகேங்களா? சோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி டைகர். ஓகேங்களா? புலி. சோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெட்டினரி கிராஜுவேட்ஸ் staged a protest near Valluvar Kotam on Thursday, asking the government to expedite appointment orders for those who cleared the Tamil Nadu Public Service Commission examinations, TNPSC examinations. ஓகேங்களா? சோ வெட்டினரி சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வள்ளுவர் கோட்டம், சென்னையில் இருக்க வள்ளுவர் கோட்டம்ல வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வெட்டினரி சயின்ஸ் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணப்பட்ட வெட்டினரி சயின்ஸ் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது சீக்கிரம் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கறத அவங்க ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா which among the following statement is not correct about TNPSC? ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா it is primarily a recruitment agency. ஆப்ஷன் பி என்னன்னு பாத்தீங்கன்னா members are appointed by governor. ஓகேங்களா? அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆப்ஷன் சி என்னன்னு பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆர் ரிமூவ் பை கவர்னர். ஓகேங்களா? அந்த மெம்பர்ஸை நீக்கம் செய்யறது ஆர் அந்த பதவியில இருந்து நீக்கிறது கவர்னரோட வேலை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட டென்யூர், அவங்களோட பதவி காலம் அப்படிங்கிறது இட் வில் பி 6 years or 65 years whichever is earlier. ஓகேங்களா? அதாவது 6 வருஷம் அப்படி இல்லைன்னா 62 வயசு, இதுல எது வந்து சீக்கிரம் வருதோ அந்த டைமோட அவங்க பதவி காலம் முடியுது அப்படிங்கறதான் அர்த்தம். ஓகேங்களா? சோ இதுல என்ன which is not correct அப்படின்னு கேட்டிருக்கோம். சோ not correct என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி they can be removed by president not by governor. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் distributes award to doctors. ஓகேங்களா? அதாவது தமிழ்நாடு கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் சிறப்பாக செயல்பட்ட டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? சோ ரஃப்லி வந்து 31 டாக்டர்ஸ்க்கு வந்து இந்த அவார்டை கொடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோவிட் டைம்ஸ்ல லைக் ரொம்ப திறம்பட செயல்பட்ட டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த அவார்டை கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் பாத்தீங்கன்னா which among the following statement is correct about governor? ஓகேங்களா? சோ கவர்னர் பத்தி பின்வருவற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கு. சோ ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் இஸ் a statutory authority அப்படின்னு கொடுத்திருக்கு. ஓகேங்களா? சோ கவர்னர் பதவியை நம்ம சட்டத்தால உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் பி என்னன்னு பாத்தீங்கன்னா he is not the part of legislature, சட்டசபையோட ஒரு அங்கம் கிடையாது அப்படின்னு கொடுத்திருக்கு. ஓகேங்களா? கவர்னர் அப்படிங்கிறவர் சட்டசபையோட ஒரு அங்கம் கிடையாது அப்படிங்கிறது கொடுத்திருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆபீஸ் ஆஃப் கவர்னர், அதாவது கவர்னர் பதவி ஆபீஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அலுவலகம் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஆப்ஷன் டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் இஸ் டேக்கன் ஃப்ரம் யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கொடுத்திருக்கு. ஓகேங்களா? அதாவது கவர்னர் ஆளுநரை நியமனம் செய்யக்கூடிய முறை அப்படிங்கிறது அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன், அமெரிக்கன் அரசியல் சட்டத்தில இருந்து நம்ம எடுத்திருக்கிறதா சொல்றோம். ஓகேங்களா? சோ இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆபீஸ் ஆஃப் கவர்னர் இஸ் derived from கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் இஸ் an constitutional authority not statutory authority. ஓகேங்களா? அதே மாதிரி he is an part of legislature. ஓகேங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், கவர்னர், இந்த 3 பேரும் சேர்ந்தது தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், அதாவது ஆளுநரை நியமனம் செய்யக்கூடிய முறை அப்படிங்கிறது நம்ம கெனடியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? அதாவது யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் கிடையாதுங்க, கெனடியன் கான்ஸ்டிடியூஷன், கனடாவோட கான்ஸ்டிடியூஷன் அது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சென்னை கார்பரேஷன் டு ஸ்டார்ட் மாஸ் மூவ்மெண்ட் ஃபார் பிளான்டிங் ட்ரீஸ். ஓகேங்களா? அதாவது சென்னை கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் மக்களால் ஒரு வனத்தை
உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நிறைய மக்கள் வந்து கூட்டமா வந்து மக்களா பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய மரங்களை செடிகளை நடனம் அப்படிங்கறதுதான் இந்த மூவ்மெண்டோட நோக்கம். ஓகேங்களா, சோ அது எந்த மாதிரி மரங்களை நடனம், எந்த மாதிரி மெத்தட் நடனம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மியாவாக்கி மெத்தட்ல தான் நம்ம காடுகளை உருவாக்கணும், மரங்களை நம்ம நடனம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா மியாவாக்கி இஸ் a method of growing. மியாவாக்கி முறை அப்படிங்கிறது அது it is a method of growing. ஆப்ஷன் A very dense forest, ஆப்ஷன் B less dense forest, ஆப்ஷன் C street forest, ஆப்ஷன் D none of the above. சோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A very dense ஃபாரஸ்ட். ஓகேங்களா, மியாவாக்கி அப்படிங்கிறது அடர்வன காடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மியாவாக்கி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஜப்பானீஸ் டெக்னிக் ஆஃப் க்ரோயிங் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, ஜப்பான்ல மியாவாக்கி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த ஃபாரஸ்ட் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணார். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சுத்தி நம்ம மரம் வளர்க்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடையை விட்டு கேப் விட்டு வளர்ப்போம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரிலாம் இல்லாம எல்லா மரங்களையும் பக்கத்துலயே வளர்க்கறது. ஓகேங்களா, அடர்வனம் கொஞ்சம் டென்ஸா ரொம்ப அடர்த்தியா காடுகளை உருவாக்குறது தான் இந்த மியாவாக்கி மெத்தட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேண்டமிக் புட்ஸ் த பிரேக் ஆன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா, சோ தமிழ்நாடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைஞ்சு போச்சு. எந்த டைம்ல எஸ்பெஷலி வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி பேண்டமிக் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. பிகாஸ் பேண்டமிக் அப்படிங்கும்போது இந்த கோவிட்-19 பேண்டமிக் அப்படிங்கும்போது எல்லாருமே பேண்டமிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனை பத்தி யாருமே டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு முன் வரல. பிகாஸ் நம்ம அந்த டைம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்டிவ் சர்ஜரிஸை வந்து நம்ம பண்ணவே இல்லை. ஓகேங்களா, அதாவது இந்த சர்ஜரி இப்ப அவசியம் இல்லை, நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இமீடியட்டா அவங்க யாருமே கன்சிடர் பண்ணல. பிகாஸ் ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவங்க பாடி வீக் ஆக ஆரம்பிக்கும். பாடி வீக் ஆகிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் மங்கி போய் இருக்கும். ஸோ ஈஸியா அவங்களுக்கு கொரோனா தொற்று ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணிருப்பாங்க. கொரோனா தொற்று அப்படிங்கிறது வர்றது ரொம்ப ஈஸியாயிரும். ஓகேங்களா, ஸோ அதனாலதான் வந்து எலக்டிவ் சர்ஜரிஸ் எல்லாம் தள்ளி போட்டிருந்தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா which among the following organization is responsible for organ transplantation in Tamil Nadu? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆர் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், ஆப்ஷன் பி நபார்ட், ஆப்ஷன் சி டிரான்ஸ்டான், ஆப்ஷன் டி ட்ரைஃபெட். ஓகேங்களா, சோ இந்த பின்வரும் அமைப்புகளில் எது உறுப்பு மாற்று சிகிச்சையை நெறிமுறைப்படுத்தும் அமைப்பு ஆகும்? ஓகேங்களா, சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிரான்ஸ்டான் அப்படிங்கிற அமைப்பு தான். ஓகேங்களா, அதாவது டிரான்ஸ்பிளான்டேஷன் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற அமைப்பு தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா, சோ அந்த அமைப்பு எது கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே வருது. ஆப்ஷன் ஏ எதனால தப்புன்னு பாத்தீங்கன்னா யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரியா இருக்கு. ஸோ அதுவே ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்ட்ரியா இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் ஏவும் கரெக்டா தான், ஆப்ஷன் சியும் கரெக்டா தான் இருந்திருக்கும். அது ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்ட்ரியா இருக்கும் பட்சத்துக்கு. ஓகேங்களா, ஏன்னா டிரான்ஸ்டான் அப்படிங்கிறது ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே வருது. ஓகேங்களா, நபார்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் பத்தி சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா, பேங்கிங் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்டது. ட்ரைஃபெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லைக் ட்ரைபல் மார்க்கெட்டிங் கோஆபரேஷன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. அதாவது ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் ட்ரைஃபெட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் டெல்ஸ் பிரைம் மினிஸ்டர் டு ரிமூவ் கேப் ஆன் சென்டர்ஸ் பேக் இன் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா PMFBY. ஓகேங்களா, ஸோ இந்த PMFBY அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா PMFBY is related to which among the following sector? ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ சைல்ட் ப்ரொடெக்ஷன், ஆப்ஷன் பி விமன் எம்பவர்மெண்ட், ஆப்ஷன் சி கிராப் இன்சூரன்ஸ், ஆப்ஷன் டி ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகேங்களா, சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கிராப் இன்சூரன்ஸ். ஓகேங்களா, சோ இந்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராப் இன்சூரன்ஸ் ஃபார்மருக்கான கிராப் இன்சூரன்ஸை சென்டரும் ஸ்டேட்டும் ஃபார்மர்ஸ் 3 பேருமே பகிர்ந்துட்டாங்க. அந்த பிரீமியம் பே பண்ணுவாங்க இல்லைங்களா, சோ அந்த பிரீமியம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர், ஸ்டேட் அண்ட் ஃபார்மர்ஸ் 3 பேருமே பகிர்ந்துக்குவாங்க.
ரேஷியோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரீமியம்ல 49% சென்டர் பே பண்ணிடுவாங்க, 49% வந்து ஸ்டேட்ஸ் பே பண்ணிடுவாங்க, 2% ஃபார்மர் பே பண்ணுவார். இது வந்து ஸ்டாண்டர்ட் முறையா இருந்துச்சு 2016-17 வரைக்கும். பட் ரீசெண்டா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த முறையை மாத்தி அமைச்சாங்க. அதாவது சென்டர் வந்து அதுவே வந்து ஒரு ஏரியா வந்து ரெயின்ஃபெட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துக்கு 30%, அதாவது மழையை நம்பி இருக்கக்கூடிய இடத்துக்கு 30%, 49 30 குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரிகேஷன் பாசன வசதி இருக்கக்கூடிய இடத்துக்கு 25% சென்ட்ரோட ஷேரா குறைக்கப்பட்டுச்சு. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பணம் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி ஃபார்மர் மேலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும் தான் அந்த பிரீமியம் பே பண்றது அப்படிங்கிறது அதிகமா செலுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா, அதனால சிஎம் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுது, ஃபார்மர்ஸையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுது. ஏன்னா ஃபார்மர்ஸும் ஸ்டேட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான பணத்தை பிரீமியமா கட்ட வேண்டியதா இருக்கு. ஸோ நம்ம பழைய சிஸ்டம்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. ஸோ பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது ரிலேட்டட் டு கிராப் இன்சூரன்ஸ், பயிர் காப்பீட்டு திட்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேர்ட் வேல்யூஸ். இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ ஹேவ் a lot in common but it is difference that needed attention. ஓகேங்களா, சோ இது வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடக்கக்கூடிய மீட்டிங். இப்போ அன்டோனி பிளிங்கன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து மீட்டிங் அப்படிங்கறத வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இல்ல இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கூடயும் இந்தியன் ஹோம் மினிஸ்டர் கூடயும் அவங்க வந்து மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சோ இதுக்கப்புறம் பல மீட்டிங்ஸ் ஷெட்யூல் பண்ண போறாங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சோ which among the following is the meet between the Indian foreign and defense minister along with US counterpart. ஓகேங்களா, அதாவது இந்திய வெளியுறவுத்துறை மற்றும் ராணுவ அமைச்சர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்தியன் வெளியுறவு மற்றும் ராணுவ அமைச்சர்கள் along with US வெளியுறவு மற்றும் US ராணுவ அமைச்சர்களுக்கு நடக்கக்கூடிய மீட்டிங் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா யூஎஸ் மீட், ஆப்ஷன் பி 2+2 டயலாக், ஆப்ஷன் சி டிஃபென்ஸ் மீட், ஆப்ஷன் டி ஃபாரின் டயலாக். இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2+2 டயலாக். இதே மாதிரி நம்ம ஆஸ்திரேலியா கூடயும் ஜப்பான் கூடயும் 2+2 டயலாக் மீட்ஸ் அப்படிங்கறத பத்தி ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஜப்பான் கூட ஆல்ரெடி நம்ம 2+2 டயலாக்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணி இருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர் த தாலிபான்ஸ் ரிட்டர்னிங் டு Kabul. The Taliban have captured the rural areas but the Afghan army is pushing back. ஓகேங்களா, அதாவது தாலிபான் அப்படிங்கிறவங்க ஆப்கானிஸ்தான தலைநகரமான காபூலை கேப்சர் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் தெளிவா தெரியல. ஆப்கானிஸ்தான் சொல்றாங்க நாங்க கேப்சர் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க, பட் ஆப்கான் ஆர்மி இல்ல அவங்க வந்து ரூரல் ஏரியா மட்டும் தான் கேப்சர் பண்ணிருக்காங்க, பட் அங்க இருந்தும் நாங்க அவங்கள அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ இதுல நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா which among the following region is not located in Afghanistan? ஆப்கானிஸ்தான்ல லொகேட் ஆகாத ரீஜியன் எது பின்வருவற்றில் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா, சோ ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா கந்தஹார், ஆப்ஷன் பி காபூல், ஆப்ஷன் சி ராவல்பிண்டி, ஆப்ஷன் டி மஜார்-இ ஷரீப். ஓகேங்களா, சோ இந்த 4 இடத்துல ஏதோ ஒரு இடம் தான் ஆப்கானிஸ்தான்ல இல்லாம வெளியே இருக்கு. அந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராவல்பிண்டி அப்படிங்கிறதா. இது வந்து பாகிஸ்தானோட மிலிட்டரி பேஸ் இருக்கக்கூடிய இடம். சோ இந்த 4 இடமும் ரிப்பீட்டடா நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்கு. பிகாஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் காபூலுக்கு அடுத்து இருக்க நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா மஜார்-இ ஷரீப் அப்படிங்கிறதா. ஓகேங்களா, சோ இந்த மஜார்-இ ஷரீப்ல இந்தியாவோட கன்சல்டேட் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, காபூல் எம்பசி இருக்கு, சோ மஜார்-இ ஷரீப்ல கன்சல்டேட் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, அதை நம்ம இப்போ தாலிபான் அட்டாக்னால நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ இன்னையோட நியூஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு 31st நியூஸோட நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ.